இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆட்டிடியூட் வைஸ் பிஹேவியரல் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. அந்த பிஹேவியரலாக அவங்க வந்து பார்த்தோன்னா வரணும், உள்ளே வரணும். அது வரத்துக்கு வந்து வந்தால் அப்படி என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேஃப்டி கல்ச்சர் ஒரு நிறுவனத்தில் வந்துடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் பார்க்குறீங்க, நான் பார்க்குறீங்க, நான் பார்க்குறேன், ஒரு சூப்பர்வைசர் பார்க்குறாரு, ஒரு இன்சார்ஜ் வேர்ஹவுஸ் இன்சார்ஜோ ப்ரொடக்ஷன் மேனேஜரும் பார்க்குறாங்க அன்றதுக்காக வந்து அவங்களுக்காக வந்து ஒரு பாதுகாப்பு உபகரணங்களை அணிஞ்சு அவங்க வேலை செஞ்சாங்க அப்படின்னா அது சரியான பாதுகாப்பு முறையே கிடையாது. அவங்க வந்து என்ன எந்த நேரத்துலையும் அவர்களுக்கு வந்து ஒரு விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம என்ன தான் தொழில் நிறுவனங்களில் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் சரியாக வச்சுக்கிட்டு எல்லாம் பைப் லைன்லேருந்து இங்கேருந்து போகிற ஒரு கெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது பைப் லைன்லாம் வந்து சரியாக அமைச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதில் கார்டு போட்டு ஸ்பில்லேஜ் ஆனாலும் மேலே படக்கூடாது அண்டர் லெவலில் அந்த பைப் லைன் இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் இவ்வளவும் பண்ணியும் வந்து அவங்க பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் வந்து சரியாக போடலை அப்படின்னா விபத்து என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ட்ரைனிங் தான். இந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களுக்கு அவங்களுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வேலை செய்கிறவங்க கீழே வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தோன்னா வந்து இந்த கான்ட்ராக்டர்ஸு இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா பெரும்பாலும் மிக படித்தவர்களாக இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன எடுப்போம், நம்ம ஒரு 10வது படித்தவர்கள் இல்லை சில நிறுவனங்களில் 8வது படித்தவர்கள் கூட எடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா சில நிறுவனங்களில் +2 அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த +2வாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் சில நிறுவனம் டிப்ளமா ஹோல்டராக தான் வச்சுருப்பாங்க அந்த ஒரு தொழிலை செய்கிறதுக்கு. அவர்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் மறந்து கடந்து தான் இங்கே வந்து வேலை செய்ய வருவாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி.